வாங்க மேடம். போன காரியம் என்னாச்சு? ரொம்ப ஹாப்பியா ஜாலியான மூட்ல வரீங்க போல. ஏய் அசோக், நீ கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டானா? உன்னை திடீர்னு பார்த்ததும் என்ன சொன்னா? ஷாக் ஆயிட்டானா? சர்ப்ரைஸ் ஆயிட்டானா? சரி, என்ன சொல்லி அப்ரிஷியேட் பண்ணா? ஃபைல் கொடுக்க போன சாக்குல உன் ஆளு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. துர்கா, துர்கா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. ஒன்னும் இல்லாததுக்கா இவ்வளவு எமோஷனல் ஆவ? துர்கா, என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு, அத நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே என்ன உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சுனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலக்கா. சின்ன என் மேல கோவப்பட்டாரு, அவ்வளவுதான். வேற எதுவும் நடக்கலக்கா. என்ன? அசோக் உன் மேல கோவப்பட்டானா? எதுக்காக அவன் கோவப்பட்டான்? சொல்லுங்கக்கா, நான் அப்படி செஞ்சது தப்பா? நான் நல்லது தானே செஞ்சேன். பிரிஞ்சு போக இருந்த 2 பேரையும் சேர்த்து தானே வச்சேன். அது தப்பா? துர்கா, இதுக்கெல்லாம் நீ போய் அழுதுட்டு இருக்கலாமா? அவன் அவனோட வேலை விஷயத்துல அப்படி சொன்னதுல தப்பு இல்ல. ஆனா நீ பண்ணதும் தப்பு இல்ல. இங்க பாரு துர்கா, நீ லைஃப்ல ஒரு பக்கத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்க. பட் லைஃப்ல எல்லாருக்கும் வெளிவராத இன்னொரு பக்கமும் இருக்கு. அதுல யாரோ சில பேருக்கு நீ சொல்றது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நிறைய பேருக்கு ஈகோ பிரச்சனைல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போய் முடியுது. இதுக்கெல்லாம் நீ போய் அழுதுட்டு இருக்கலாமா? அதனால சில நேரங்கள்ல பிரிஞ்சு போறதுக்கும் சட்டப்படி பண்றதுக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்காக தான் கோர்ட்டுக்கு வராங்க. இல்லக்கா, என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சரி விடு. அசோக் ஏதோ டென்ஷன்ல பேசிருப்பான். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் நீ இன்னும் சாப்பிடல? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வேண்டாம்க்கா, எனக்கு பசி இல்ல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ எதுக்கும் அழாத, எல்லாம் சரியாயிடும்.